வணக்கம். இன்னைக்கு எத பத்தி பேசப் போறேன் அப்டின்னா, "இறைவன் கொடுத்த வரம்" அப்டின்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்கு. அந்த படத்த பத்தி தான் பேசப் போறேன். அந்த படத்துல தலைவர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துல என்ன அப்டின்னா, ஆ இதுல தலைவர் ஹீரோவா நடிச்சிருக்காரா? இல்ல வேற யாரும் ஹீரோவா இவங்க செகண்ட் ஹீரோவா நடிச்சிருக்காங்களா? அப்டின்லாம் எதுவுமே கிடையாது. இது பியூர்லி ஹீரோயின் சப்ஜெக்ட் தான். அதாவது ஒரு லேடி ஒரு ஒரு பொண்ணு. அவங்க தான் இதுல ஹீரோயின். அவங்க என்ன மாதிரி அவங்களுக்கு விதி எழுதப்பட்டிருக்கு. ஏன்டா இந்த மாரி விதி எழுதி வச்சிருக்க கடவுளே! அப்படின்னு சொல்லிட்டு கடவுள கேள்வி கேட்கிற அளவுக்கு ஒரு விதி ஒரு பொண்ணுக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ அந்த ஒரு பொண்ணுடைய கதை தான் படமா எடுத்திருக்காங்க. இதுல தலைவர் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஒரு மோசமான ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாரு. செகண்ட் ஹாஃப்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அப்படியே திருந்தி ரொம்ப ஒரு நல்ல மனுஷனா ஒரு அந்த கேரக்டர் மாறிடும். ஸோ அப்படி ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தாங்க. இதுல தலைவருடைய கேரக்டர் நேமே ரஜினிகாந்த் தான். ரஜினிகாந்த் அப்படிங்கிற கேரக்டர் நேம் தான் வச்சிருந்தாங்க இதுல. ஸோ அந்த நேம்ல தான் தலைவர் நடிச்சிருந்தாரு. இதுல என்னன்னா ஸ்டார்டிங்ல தலைவர் ஒரு பிளே பாய் மாரி நெறைய பொண்ணுங்களோட பழகுறது, வைக்கிறது, ரொம்ப பணக்கார பையன் மாரி காமிச்சுக்கிறது, எல்லா பொண்ணுங்களையும் கூட்டு போய் ஏமாத்திருவாரு. ஏமாத்திட்டு அவர் அப்ஸ்காண்ட் ஆயிடுவாரு. அந்த மாதிரி நெறைய பொண்ணுங்களோட இவர் பழக வச்சுட்டு இருப்பாரு. அதுக்கு முன்னாடியே இவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கும். கல்யாணம் ஆகி ஒரு குழந்தையும் இருக்கும். அது யார்கிட்டயுமே சொல்லாம, நான் உன்னதான் விரும்புறேன். உன்னதான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கிறேன். எங்க அப்பாவுக்கு நான் லெட்டர் போட்டிருக்கேன். வந்துருவாங்க. அப்பெல்லாம் இந்த போன் இதெல்லாம் எதுவுமே கிடையாது இல்லையா? அப்பெல்லாம் லெட்டர் போக்குவரத்து தான். அதை தாண்டி பார்த்தோம்னா ரொம்ப எமர்ஜென்சினா தந்தி அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. அந்த காலகட்டத்துல எடுக்கப்பட்ட படம் அது. அதனால நான் அப்பாவுக்கு லெட்டர் போட்டிருக்கேன். அப்பா வந்துருவாங்க. ஸோ அந்த காலகட்டத்துல அவ்வளவு கம்யூனிகேஷன்ஸ் எல்லாம் நிறைய இல்லாத ஒரு காலகட்டத்துல என்ன அப்படின்னா, எல்லாருமே ஏமாறுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமா இருந்தது. ஏமாத்துறவங்களுக்கு அதிக வாய்ப்புகள் இருந்துச்சு அந்த காலத்துல. அதே மாதிரிதான் நிறைய பெண்களை ஏமாத்தக்கூடிய ஒரு கேரக்டரா ரஜினிகாந்த் அப்படின்னு ஒரு கேரக்டர் வச்சிருந்தாங்க. அந்த கேரக்டர் தலைவர் தான் நடிச்சிருந்தாரு. சோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா அப்படிதான் போகும். நிறைய பொண்ணுங்களோட பழகுவாரு. பழகிட்டு நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பழகிட்டு அவர் விட்டுட்டு போயிருவாரு. இதுதான் அவருடைய கேரக்டர். இப்படியே இருக்கும்போது இங்க இன்னொரு சைடு என்ன அப்படின்னா ஹீரோயினா இதுல சுமித்ரா அவர்கள் நடிச்சிருந்தாங்க. அது மட்டும் கிடையாது, நம்ம படாஃபட் ஜெயலட்சுமி அவர்கள் நடிச்சிருந்தாங்க. சோ அவர்கள் நடிச்சிருந்தாங்க. விஜயகுமார் அவர்கள் நடிச்சிருந்தாங்க. ஸ்ரீகாந்த் அவர்கள் நடிச்சிருந்தாங்க. இவங்களாம் முக்கியமான ஆக்டர்ஸ். அப்போ உள்ள ஆக்டர்ஸ் நடிச்சிருந்தாங்க. இது என்ன கதை எப்படி போகும் அப்படின்னா, சுமித்ரா அவர்கள் தான் இதுல ஹீரோயின். ஃபர்ஸ்ட் ஹாஃப் அவங்க லைஃப்ல ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது அப்பா அம்மா அம்மா மட்டும் இருப்பாங்க, அப்பா இல்ல. அந்த நேரத்துல அவங்க அண்ணனா விஜயகுமார் அவர்கள் நடிச்சிருந்தாங்க. சோ விஜயகுமார் அவர்கள் அவங்க தங்கச்சியை பார்த்து பார்த்து வளர்ப்பாங்க. இப்படி படிக்கணும், இப்படி இருக்கணும், இப்படி அவருக்கு ஒரு வாழ்க்கை அமையணும், இப்படி ஒரு மாப்பிள்ளை வந்தாதான் நான் என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி, இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை வேணும் அப்படிங்கிறதுக்காகவே கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷம் மாப்பிள்ளை எல்லாம் தேடிக்கிட்டு இருப்பாங்க. அந்த காலத்துல எல்லாம் 2-3 வருஷம் மாப்பிள்ளை தேடுறது அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். அதே சமயத்துல சுமித்ரா அவர்களும் ஜெயலட்சுமி அவர்களும் இதுல சிநேகிதிகளா நடிச்சிருப்பாங்க. சோ அது ஹீரோயின் கேரக்டருக்கு பேர் பரிமளா. பரிமளா தான் மெயின் கேரக்டர். சுமித்ரா அவர்கள் மெயின் கேரக்டர். இவங்க 2 பேரும் ஒரே காலேஜ்ல தான் படிப்பாங்க. யூஜி முடிப்பாங்க, பிஜி முடிப்பாங்க. எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறம் 2 பேருக்கும் அட் டைம்ல வீட்டுல கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருப்பாங்க. ஹீரோயினோட அண்ணன் விஜயகுமார் அவர்கள் என்னன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணி, இப்படிதான் எனக்கு மாப்பிள்ளை வேணும், இந்த மாதிரி மாப்பிள்ளை எல்லாம் வேணாம், அந்த மாதிரி மாப்பிள்ளை எல்லாம் வேணாம். சொந்தத்திலேயே ஒரு மரப்பையன் இருப்பான். அந்த பையனும் வேண்டாம், அவனுக்கு படிப்பு கம்மி, அவனை நான் என் தங்கச்சியா அவளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன். எனக்கு வரப்போற மாப்பிள்ளை இவ்வளவு படிச்சிருக்கணும், இவ்வளவு சம்பாதிக்கணும், இந்த மாதிரி வசதி இருக்கணும், இப்படி இருக்கணும், அப்பெல்லாம் என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் யோசிச்சு வச்சிருப்பாங்க. அப்படி எப்படின்னு அவங்க மாஸ்டர் டிகிரி எல்லாம் முடிச்சிருவாங்க 2 பேரும். முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தா ஃபடாஃபட் ஜெயலட்சுமி அவங்க வீட்டுல ஒரு மாப்பிள்ளை பாத்துருவாங்க. பார்த்துட்டு அவங்க வீட்டுல ஏற்கனவே 2 பொண்களுக்கு கல்யாணம் பண்ணிருப்பாங்க. மூணாவதா இவங்க இருப்பாங்க. சோ கடைசியா இவங்களுக்கு எப்படிடா கல்யாணம் பண்றதுன்னு தெரியாம ரொம்ப புவர் இல்லாம ஓரளவுக்கு வசதி இருக்கிற ஒரு ஃபேமிலி அந்த கல்யாணம் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அதே நேரத்துல சோ அவர்கள் வருவாங்க. வரதட்சணையே இல்லாம அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க வீட்டுல ஓகே சொல்லுவாங்க. என்ன ஒண்ணு அப்படின்னா, சோ அவர்களுக்கு இதுல வழுக்கத்தலை இருக்கும்.
ஸோ அது பார்த்தோன்னே வந்துட்டு ஜெயலட்சுமி கேரக்டருக்கு வந்து அது வந்து பிடிக்காது. என்னடா மாப்பிள்ள வந்து வழுக்கத்தலையா இருக்காரு, நான் எப்படி நாளைக்கு வந்து வெளியில கூட்டு போவேன், வெளியில இவரோட எப்படி நான் போயிட்டு வருவேன் அப்படின்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாருமே யோசிக்கிற விஷயம் தானே. அப்படி இப்படின்னு அவர் கூடயே கல்யாணமும் ஆயிடும். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு ஓரளவுக்கு பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம், பழக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான், அவரோட கேரக்டர் பிடிச்சு போனதுக்கு அப்புறம் தான், ஓகே இதெல்லாம் வந்து ஒரு பெரிய குறையே இல்ல. வழுக்கத்தர அப்படிங்கிறதெல்லாம் வந்து பெரிய குறையே இல்ல. அதெல்லாம் தாண்டி வந்து கேரக்டர் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஸோ அந்த கேரக்டர் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. நான் வந்து நல்ல ஒரு வாழ்க்கையை அவர் கூட என்னால வாழ முடியும் அப்படின்லாம் நம்பிக்கை வந்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து ஒரு நல்ல கப்பலா இருப்பாங்க. இது வந்து ஒரு ட்ராக்ல போயிட்டு இருக்கும். இன்னொரு ட்ராக்ல வந்து என்ன அப்படின்னா நம்மளுடைய பரிமளா கேரக்டர். அவங்களுக்கு வந்து அந்த சுமித்ரா அவர்கள் நடிச்சிருப்பாங்க அந்த கேரக்டர்ல. அவங்க அண்ணன் வந்து ஒரு 2, 3 வருஷமா வந்த மாப்பிள்ளையெல்லாம் வேண்டாம், 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 வேண்டாம்னு சொல்லிட்டு கடைசியில தலைவர் வந்து இங்க வந்து கல்யாணம் பண்றதுக்கு வருவார். அவர் ஏற்கனவே வந்து நெறைய பெண்களை ஏமாத்திருப்பார். ஃபர்ஸ்ட்டே அவருக்கு கல்யாணம் ஆகி குழந்தை வேற இருக்கும். இதெல்லாம் எதுவுமே சொல்லாம எல்லாத்தையும் மறைச்சிட்டு ஒரு பெரிய பணக்கார வீட்ல இருந்து வந்த மாரி வந்துட்டு, பொண்ணு பார்த்துட்டு, கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சொல்லிடுவாரு. சொல்லிட்டு இந்த மாரி நான் அடுத்த மாசம் வந்து வெளியூர் போறேன். ஸோ வெளியூர் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் வெளிநாடு போறேன். ஸோ வெளிநாடு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து கல்யாணத்த வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாரி பேசுவாரு. விஜயகுமார் அவர்கள் என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னா, அவ்வளோ நாள்லாம் வந்து இது பண்ண முடியாது. நல்ல வரனா கிடைச்சிருக்கு எங்களுக்கு. உடனே கல்யாணத்த வச்சுக்குவோம். நீங்க கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க வெளிநாடு போங்க. அப்படிங்கிற மாரி அவர் கன்வின்ஸ் பண்ணி, ரொம்ப அவசரப்பட்டு நம்ம தேடின மாரி ஒரு மாப்பிள்ளை கிடைச்சிட்டாருயா அப்படின்னு சொல்லிட்டு உடனே கல்யாணத்த வச்சிருவாரு. அவர் வந்து ஏமாத்துறாருன்னு தெரியாம கல்யாணம் வச்சிருவாரு. கல்யாணம் முடிஞ்சு ஈவினிங் வந்து வரவேற்பு வைப்பாங்கல்ல ரிசப்ஷன். ஸோ ரிசப்ஷன்லயே வந்து போலீஸ் வந்து தலைவர் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருவாங்க. இவன் வந்து ஏமாத்துக்காரன். எப்படி நீங்க வந்து விசாரிக்காம வந்து நீங்க பொண்ணு குடுத்தீங்க? அப்படின்னு சொல்லிட்டு காலையில கல்யாணம் நடந்திருக்கும். ஈவினிங் மாப்பிள்ளையே அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருவாங்க. அவ்வளவுதான் அந்த பொண்ணோட லைஃப். இப்போ இருக்கிற சூழ்நிலையில இந்த மாதிரி ஏதாவது பொண்ணுக்கு நடந்துச்சுன்னா, இம்மிடியட்டா வந்து வேற ஆப்ஷன் போற மாதிரி நம்ம மைண்ட் செட்லாம் வந்துட்டு ஓரளவுக்கு செட் ஆயிருக்கு. அந்த காலகட்டத்துல அப்படிலாம் கிடையாது. தாலி ஏறிடுச்சு அவ்வளவுதான். அவன் தான் புருஷன். எப்படி இருந்தாலும் சரிதான் அவங்க தான் வாழ்ந்தாகணும். அப்படிங்கிற மாதிரி இந்த சொசைட்டிலாம் சேர்ந்து நம்மள ஒரு மாதிரி பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி காலகட்டத்துல ஒரு பொண்ணு காலையில கல்யாணம் ஆயிருக்கு. ஈவினிங்கே வந்துட்டு அவ ஹஸ்பண்ட் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. அதுவும் என்ன மாதிரியான ஒரு கேஸ்? பெண்களை வந்து ஏமாத்தக்கூடிய ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. சரின்னு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் அவங்க அண்ணன் போய் பாக்குறாங்க. விஜயகுமார் அவர்கள் போய் பாக்குறாங்க. தங்கச்சி ஹஸ்பண்டுக்கு இப்படி ஆயிடுச்சு, என்ன ஏதுன்னு விசாரிப்போம்னு போய் பார்த்தா போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்றாங்க, இவன் நிறைய பெண்களை ஏமாத்திருக்கான். இந்த மாதிரி வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி நிறைய பெண்களை ஏமாத்திருக்கான். அது மட்டும் கிடையாது, இவனுக்கு ஃபர்ஸ்டே வந்து கல்யாணம் ஆயிருக்கு. கல்யாணம் ஆகி குழந்தை வேற இருக்கு. சோ அந்த அட்ரஸையும் வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கொடுப்பாங்க. இந்த அட்ரஸ்ல தான் அவங்க ஒய்ஃப் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே வந்து ஒரு அண்ணனாச்சே, தங்கச்சியோட லைஃப விட்டுற முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து என்ன செய்வாரு, அந்த ஒய்ஃப் கிட்ட, அதாவது தலைவர் கேரக்டரோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் கிட்ட போய் பேசுவார். இந்த மாதிரி என் தங்கச்சி வாழ்க்கை வந்து வீணாயிடக்கூடாது, நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்தீங்கன்னா 2 பேரும் வந்து லைஃப்ல வந்து வாழ்ந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசுவார். அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அவர் தப்பானவர்னு தெரியுது, அதுக்கப்புறமா அவங்க கூட தான் போய் உன் தங்கச்சி வாழணுமா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த கேரக்டர் அப்படி அந்த மாதிரி வந்து டிசைன் பண்ணியிருந்தாங்க. சோ அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க ஒய்ஃப் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க, இல்லங்க எனக்கு வந்து என்னுடைய லைஃப் வந்து நான் யார்கிட்டயும் ஷேர் பண்ணிக்கிற மாதிரிலாம் இல்ல. என் ஹஸ்பண்ட் தப்பானவர் தான். அவர் ஜெயிலுக்கு போனாருன்னா பரவாயில்ல, போயிட்டு வரட்டும். வரும்போதாவது அவர் திரும்பி வந்தாருன்னா நாங்க நல்லபடியா வாழ்வோம். அந்த மாதிரி தான் வந்து என்னுடைய மைண்ட் செட் இருக்கே தவிர, நான் வந்து யாரையும் வந்து யாருக்கிட்டையும் அவரை வந்து நான் ஷேர் பண்ணிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிடுவாங்க. சொன்னோன்னே சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு இவர் வீட்டுக்கு வந்துடுவார். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, கல்யாணம் தான் ஒண்ணும் இல்லைன்னு ஆயிடுச்சு. ஊருக்கே தெரிஞ்சு போயிடும். அந்த பொண்ணுக்கு வந்து காலையில கல்யாணம் ஆச்சு, ஈவினிங் வந்து அவன் வந்து புடிச்சு போயிட்டாங்க. அவன் வந்து ஒரு ஃப்ராடு அப்படின்ற மாதிரி எல்லாரும் 4 விதமா பேச ஆரம்பிச்சிருவாங்கல்ல. நீ 2, 3 வருஷமா மாப்பிள்ளையெல்லாம் தட்டி கழிச்சிட்டு வந்தியே, இந்த மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு தானா உன் தங்கச்சி இந்த மாதிரி வச்சிருந்த அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்துட்டு பேச ஆரம்பிச்சிருவாங்க. ரொம்ப உடஞ்சு போயிருவாங்க. அண்ணனும் தங்கச்சி ரொம்ப உடஞ்சு போயிருப்பாங்க. அப்போதான் வந்துட்டு புரோக்கர், அந்த காலத்துல எல்லாம் வந்துட்டு புரோக்கர் வச்சு தான் கல்யாணம் பண்ணுவாங்க. புரோக்கர் வந்து பேசுவாரு, சரி பரவாயில்ல, நம்ம இன்னொரு வாட்டி ஒரு மாப்பிள்ளை பார்ப்போம். எந்த மாப்பிள்ளை நல்ல மாப்பிள்ளை வர்றாங்களோ அவங்க கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லுவோம். எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிட்டு கல்யாணம் பண்றாங்கன்னா பண்ணட்டும். இந்த காலை தாலி கட்டி சாயங்காலம் அவங்க கைது பண்ணிட்டு போயிட்டாங்க. இது வந்து ஒரு கல்யாணமே இல்லை, இதை வந்து நம்ம கல்யாணமாவே ஏத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சோ கேரக்டர் இருப்பாங்க. அதாவது அந்த பொண்ணோட ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட், அந்த மாதிரி அவங்க ஃப்ரெண்டு, அவங்க ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் அண்ட் புரோக்கர், இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு மாதிரி பேசி கண்டிப்பா சரி ஓகே இன்னொரு வாட்டி கல்யாணம் பண்ணிடலாம் அந்த பொண்ணுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது தான் ஸ்ரீகாந்த் அவர்கள் அங்க வந்து மாப்பிள்ளையா வருவாங்க.
ஸோ எல்லாம் பேசி எல்லாம் கரெக்ட் பண்ற நேரம் வரைக்கும் அவருக்கு தெரியாது ஏற்கனவே இவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிற விஷயம் அவருக்கு தெரியாது. அது தெரிய வரும்போது இவங்க வந்து போய் விஜயகுமார் அவர்கள்ட்ட கேட்பாங்க, உங்க தங்கச்சிக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கறத நீங்க சொல்லாம விட்டுட்டீங்களே, மீதி எல்லாமே எனக்கு ஓகே தான், இது ஏன் என்கிட்ட நீங்க சொல்லாம விட்டீங்க அப்படின்னு சொன்னோன்னே, இல்ல நான் சொல்லக்கூடாதுலாம் சொல்லல, நான் வந்து புரோக்கர் கிட்ட ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன், இதை ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு தான் நீ வந்து செய்யணும் அப்படின்லாம் சொல்லியிருந்தேன், அவர் சொல்லாம விட்டுட்டாரு, மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லும்போது அப்படி இப்படின்னு பேசி ஸ்ரீகாந்த் அவர் சொன்னாங்க, இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது, காலையில தாலி மட்டும் கட்டிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அந்த பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்லாம் வந்து ஏத்துக்க முடியாது, அந்த பொண்ணு நல்ல பொண்ணு தானே, நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கன்வின்ஸ் பண்ணிடுவாங்க. அவங்க அம்மா இருப்பாங்க, அம்மா கிட்ட இந்த விஷயத்தை இப்ப சொல்ல வேணாம், நான் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் வந்து அம்மாவை கன்வின்ஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீகாந்த் சொல்லுவார். சோ சொன்ன உடனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு 2வதா கல்யாணம். ஸ்ரீகாந்த் அவர்கள் கூட வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரஜினிகாந்த் கூட நடந்தது, அப்புறமா ஸ்ரீகாந்த் கூட நடக்கும். நடந்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அந்த வாழ்க்கை நல்லாதான் இருக்கும். அவங்க அம்மா வந்து ஃபர்ஸ்ட் கோச்சுக்குவாங்க அந்த விஷயம் தெரியும் போது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு மேல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறப்போ வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது, அவருக்கு கல்யாண தன்னைக்கே வந்து டியூட்டில ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு அர்ஜென்ட் டியூட்டி பாம்பேல அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிருவாரு பாம்பேக்கு. இவங்க வந்து தமிழ்நாட்டில் இருப்பாங்க, பாம்பேக்கு போயிடுவாங்க. சரி அப்படி இப்படின்னு இது பண்ணி பாம்பேலயே வீடு பார்த்து நம்ம செட்டில் ஆகிறான்னு இவங்க அங்க போய் செட்டில் ஆகும்போது அவர் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிடுவாரு. ஐயோ, இந்த படத்தை பார்த்து எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் எப்பயோ பார்த்தேன். அப்ப பார்க்கும்போது என்னடா இப்படி நடக்குது, இந்த பொண்ணு எப்பதான் இந்த பொண்ணுக்கு ஒரு லைஃப் அமையும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருந்துச்சு. சோ அந்த மாதிரி ஹஸ்பண்ட் வந்து இறந்து போயிடுறாரு. இறந்து போனோடனே இப்ப அண்ணனுக்கு வந்து வீட்டுல கல்யாண ஏற்பாடு நடந்துட்டு இருக்கும். சோ இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா அண்ணனோட கல்யாணம் நின்று போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல சொல்ல மாட்டாங்க. தங்கச்சி வந்து பாம்பேல தான் நடக்குது. இது அப்பெல்லாம் அந்த கம்யூனிகேஷன் அவ்வளவு கிடையாது இல்ல. சோ பாம்பேலயே அவங்களுக்கு வந்து எல்லாம் செஞ்சு எல்லாம் முடிச்சுட்டு அவரோட வேலையும் அவங்களுக்கு கிடைச்சிரும். சோ அவங்க கம்பெனிலேயே வேலை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. சோ இதெல்லாம் வந்துட்டு நடந்துட்டு இருக்கும். ஆனா அண்ணனுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. அண்ணனுக்கு தன்னுடைய காலேஜ் தோழியா இருக்கக்கூடிய அந்த ஜெயலட்சுமி கேரக்டர் அவங்க கிட்ட சொல்லி அண்ணனுக்கு வந்து நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வை அப்படின்னு சொல்லிடுவாங்க. கடைசியில கல்யாண நாளும் வந்துரும் அண்ணனுக்கு. இவங்களும் பாம்பேல இருந்து வந்துருவாங்க. வந்து இவங்க பொண்ணு பார்த்து சரின்னு சொல்லணுமே, சொன்னாதானே அண்ணன் கல்யாணம் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவாங்க. வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா இப்போ ஒரு பொட்டு வச்சுக்க மாட்டாங்க, ஒரு பூ வச்சுக்க மாட்டாங்க, ஏன்னா ஹஸ்பண்ட் வந்துட்டாரு. எப்படி இதெல்லாம் பண்ண முடியும்? சரி பொண்ணு பார்க்க போலான்னு கிளம்பும் போது பொட்டு வைக்காம பூ வைக்காம கிளம்புவாங்க. அவங்க ஃப்ரெண்டு ஜெயலட்சுமி கேரக்டர் அவங்க வந்து என்ன இப்படி கிளம்பி இருக்க, பொட்டும் பூ வைக்காம இப்படி கிளம்பி இருக்கே, வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கடகடன்னு கொண்டு போய் பூ வைக்கிறதுக்கு போவாங்க. டக்குன்னு தட்டி விட்டுருவாங்க. தட்டி விட்டோன்னா அவங்களுக்கு ஷாக் ஆயிடும், இன்னும் இப்படி பண்ற அப்படின்ற மாதிரி கேட்கும் போதுதான் வந்து ஒரே அழகானது. எனக்கு இப்படி ஆயிடுச்சு, ஹஸ்பண்ட் வந்து எப்பயோ இறந்து போயிட்டாரு, நான் வந்து சொன்னா அண்ணன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லல அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சொன்ன உடனே அவங்க ஃப்ரெண்டும் வந்து ஓகே அப்போ விடு, கல்யாணம் முடிகிற வரைக்கும் யாருக்கும் தெரிய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சப்போர்ட் பண்ணிட்டு கல்யாணம் எல்லாம் ஆயிடும். அண்ணனுக்கு கல்யாணம் முடிஞ்ச உடனே அவங்க கம்பெனில இருந்து ஒரு லெட்டர் வரும். இந்த மாதிரி வந்துட்டு பிஎஃப் அமௌண்ட்ல இது கொடுப்பாங்கல்ல, அது கொடுக்குற லெட்டர் வரும். இது வந்து இறந்து போனாதானே இதெல்லாம் செட்டில்மெண்ட் கொடுப்பாங்க, இப்ப எதுக்கு மாப்பிள்ளை பேர்ல இந்த செட்டில்மெண்ட் எல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து டவுட் ஆயிடும். உடனே போயிட்டு தங்கச்சி கிட்ட கேட்கும்போது இந்த மாதிரி உங்க கல்யாணம் இருந்ததுனால நான் விஷயத்த சொல்லல, அவர் எப்போ இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஒரே சோகமயமாயிடும். அப்புறமேட்டு சரி ஓகே நீ பாம்பேல எல்லாம் போய் வேலை பார்க்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல இருக்கவங்க எல்லாம் கன்வின்ஸ் பண்ணி இங்கேயே வந்து ஏதாவது வேலை தானே பார்க்கணும், இங்கேயே ஏதாவது வேலை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொஃபஸரா ஒரு காலேஜ்ல ஜாயின் பண்ணுவாங்க, ஈவினிங் காலேஜ்ல. அங்க போய் இவங்க கிளாஸ் எடுக்க போவாங்க. அங்க வந்து தலைவர் இருப்பாரு ஸ்டூடெண்டா, அங்க வச்சையா அப்படின்ற மாதிரி இவங்க போயிட்டு ப்ரொஃபஸரா போய் கிளாஸ் எடுக்க போவாங்க. சோ அந்த இடத்துல வந்துட்டு தலைவர் வந்து ஸ்டூடெண்டா உட்கார்ந்து இருப்பாரு. சோ ஒரு நாள் கிளாஸ் கொஞ்சம் அப்படி இப்படின்னு போகும். அவர் அட்டெண்டன்ஸ் ரிஜிஸ்டர்லயே அவர் பேரை வந்து இவங்களால வாசிக்க முடியாது. அவரே பேரை சொல்லி அட்டெண்டன்ஸும் சொல்லிட்டு உட்காந்துருவாரு. கிளாஸ் ஒரு மாதிரி முடியும். முடிஞ்சதுக்கு அப்புறமா பேசுவாங்க, நீ வந்து எப்படி இருக்க என்ன ஏதுன்னு இவர் கேட்பா, நல்லா இருக்கேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க பேசிட்டு போயிருவாங்க. இவரும் வந்துட்டு எதுவுமே ரொம்ப பழைய மாதிரிலாம் இல்லாம ரொம்ப திருந்தி இருப்பாரு. ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டு கொஞ்சம் திருந்தி இருப்பாரு. அவங்க ஒய்ஃப் கூட வாழ ஆரம்பிச்சிருப்பாரு. சோ யூஸ்வலா வந்து 2 பேரை சந்திச்சு பேசுற மாதிரி என்ன எப்படி இருக்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு விட்டுருவாங்க. 2 பேருமே ஒருத்தரை பத்தி ஒருத்தர் தெரிஞ்சுக்காம விட்டுருவாங்க. அதுக்கப்புறமா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டா இவங்களுக்கு வந்து இவர் வந்து இப்ப திருந்திட்டாரு அப்படின்னு எனக்கு தோணுது அப்படின்னு அவங்களுடைய ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுவாங்க. சொல்லும்போது நீ அவ்வளவு சீக்கிரம் நம்பிராத, இவங்க வந்து இந்த மாதிரி ஆட்கள்லாம் திருந்த மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. அட் த சேம் டைம் அவரு வந்து தலைவர் வந்து அவங்க ஒய்ஃப் கேரக்டரோட பேசிட்டு இருப்பாங்க. என்ன பேசுவாங்க அப்படின்னா அந்த மாதிரி இன்னைக்கு வந்து பரிமளா வந்து
பார்த்தேன். பார்த்துட்டு அவங்க வந்து ப்ரொஃபஸரா வந்திருக்காங்க. அவங்க வந்து நல்லா இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னு சொல்லும்போது, அவங்க நல்லா இருக்காங்கன்னு சொன்னத கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து நிம்மதியா இருந்துச்சு. அவங்களுக்கு 2வது கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிறத கேள்விப்பட்டேன். எப்படி இருக்காங்களோ என்னவோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நல்லா இருக்கேன்னு அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ நல்லபடியா வாழ்ந்துட்டு இருக்காங்க போல ஹஸ்பண்ட் கூட அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ஒய்ஃப் கிட்ட பேசிட்டு இருப்பாரு. அடுத்த நாளே தான் அவங்களுக்கு வந்து தெரிய வரும். அவங்க ஹஸ்பண்ட் வந்து இறந்து போயிட்டாரு அப்படின்றது தெரிய வரும். தெரிய வந்தோனே திருப்பியும் ஒய்ஃப் கிட்ட வந்து சொல்லுவாரு, "இல்ல அவங்க ஹஸ்பண்ட் வந்து இறந்து போயிட்டாராம். இந்த மாரி அவங்க தனியா தான் இருக்காங்களாம். அதனால தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்களாம்." அப்படின்னு சொல்லிட்டு, "இனிமே நான் வந்து காலேஜுக்கு போறதா இல்ல. நான் படிக்க போறதா இல்ல. அவங்களுக்கு வந்து அது கஷ்டமா இருக்கும். நான் ஏற்கனவே வந்து அவங்கள கல்யாணம் பண்ணி ஏமாத்தியிருக்கேன். என்னைய பார்த்தா நான் இருக்கிற கிளாஸ்ல அவங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறது கஷ்டமா இருக்கும். ஸோ நான் போமாட்டேன்." அப்படின்ற மாரி இவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பேசிட்டு இருப்பாங்க. அதே சேம் டைம் அங்க வந்து ஹீரோயினும் அவங்களுடைய ஃப்ரெண்டும் வந்து பீச்ல உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. இந்த மாரி இவர் வந்தாரு, அவர நம்புறதா இல்லையா அப்படிங்கிற மாரி பேசிட்டு இருப்பாங்க. அண்ட் அப்பதான் வந்து இவருக்கு தெரிய வரும், அவங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க அப்படின்னு. அத கேட்டுட்டு தான் வந்து இவர் வந்து வீட்ல பேசுவாரு. அதுக்கப்புறமா அப்படி இப்படின்னு இது பண்ணும்போது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்குள்ள வந்து பேசிட்டு இருக்கும்போது அவங்க ஒய்ஃப் சொல்லுவாங்க. தலைவரோட ஒய்ஃப் கேரக்டர்ல இருக்க சொல்லுவாங்க, "நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் அவங்க அண்ணன் வந்து என்கிட்ட வந்து கேட்டாரு. இந்த மாரி 2 பேருமே இவர் கூட வந்து லைஃப் ஷேர் பண்ணி வாழ்றீங்களா? அப்படின்னு சொல்லி கேட்டாரு. நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். பட் இந்த நிலைமையில அவங்க இன்னொருத்தங்கள கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அவங்க கூடயும் வாழல. அவங்க ஹஸ்பண்ட் இறந்தும் போயிட்டாரு. இப்ப அவங்க தனியா இருக்காங்க. இந்த நிலைமையில நான் என்ன நினைக்கிறேன்னா, நீங்க திரும்ப வந்து அவங்கள கல்யாணம் பண்ணி அவங்க கூட வாழணும். அவங்களுக்கு ஒரு வாழ்க்கைய வந்து உருவாக்கி குடுக்கணும். என் லைஃப அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு நான் வந்து ஓகே சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி வந்து தலைவர் கேரக்டரோட ஒய்ஃப் வந்து சொல்லுவாங்க. பட் தலைவர் கேரக்டர் வந்து திருந்தியாச்சுல்ல, திருப்பி எப்படி அதுல போய் விழ முடியும்? அதனால தலைவர் கேரக்டர் என்ன சொல்லுவாங்க, இல்ல நீ சொல்றது நீ வந்து பெருந்தன்மையா சொல்ற. நான் ஏற்கனவே அவளை வந்து ஏமாத்திருக்கேன். திரும்பவும் போயிட்டு நான் வந்து அவளுக்கு வாழ்க்கை கொடுத்து அவ வாழற மாதிரி அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை அவளுக்கு நான் ஏற்படுத்தக்கூடாது. அவளுக்கு ஒரு வாழ்க்கை தேவைதான். ஆனா அது நானா இருக்கக்கூடாது. அந்த இடத்துல வேற ஒரு நல்ல ஒரு பையனா பார்த்தா அவளுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பேசிப்பாங்க. எவ்வளவு நல்ல ஒரு இது இல்ல. அதான் ஒய்ஃப் வந்து என்ன சொல்றாங்க, ஹஸ்பண்டால ஒரு பொண்ணோட லைஃப் இப்படி ஆயிடுச்சு. சோ பரவாயில்ல நீங்க வந்து அவளை வந்து அவ கூடயும் அவ லைஃப ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒய்ஃப் சொல்றாங்க. ஹஸ்பண்ட் என்ன சொல்றாரு, என்னாலதான் அவ லைஃப் கெட்டு போச்சு. நான் போய் அவளுக்கு வாழ்க்கை கொடுக்குறதா? ஏன் கூட அவர் லைஃப் அமையறதா? வேணாம். அவளுக்குன்னு ஒரு நல்ல பையனா பார்த்து வேணா நம்ம கல்யாணம் பண்ணி வைப்போம் அப்படிங்கிற மாதிரி அந்த சீன் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா வந்து தப்பு நல்லா இருக்கிறவங்க எப்ப வேணா தப்பு செய்யலாம். ஆனா தப்பு செஞ்சு திருந்தினவங்க, உண்மையிலேயே மனசு வருத்தப்பட்டு திருந்தினவங்க திரும்பவும் அந்த தப்ப பண்ண மாட்டாங்க. இதுதான் வந்து அந்த சீன்ல வந்து சொல்ல வருது. அவர் என்ன தப்பு பண்ணியிருப்பாரு, திருந்திருப்பாரு, திருந்தி நல்லபடியா வாழ்ந்துட்டு இருக்காரு. அந்த வேண்டாம் அவங்களுக்கு நம்ம வேற மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்போம் அப்படின்றப்போதான் அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு மொற பையன் இருந்தார்ல, ஃபர்ஸ்ட் ரிஜெக்ட் பண்ணாங்கல்ல, அந்த பையன் வந்து அவங்க அண்ணன் கிட்ட வந்து பேசுவாரு. ஹீரோயின் அண்ணன் கிட்டயே வந்து பேசுவாரு. நானே வந்து பரிமளாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது ஓகே. அவங்க அண்ணனுக்கு எப்படி இருக்கும்? அதாவது ஃபர்ஸ்ட் கல்யாணம் ஏமாந்து போச்சு. 2வது கல்யாணம் ஹஸ்பண்ட் செத்து போயிட்டாரு தங்கச்சிக்கு. அப்போ இன்னொரு சாய்ஸ் இன்னொருத்தன் வந்து வாழ்க்கை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றான். அதுவும் சொந்தக்கார பையன், நல்லா தெரிஞ்ச பையன், நல்ல பையன். இவன் வந்து வாழ்க்கை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும் போது அண்ணனுக்கு வந்து சந்தோஷமா தானே இருக்கும். அப்போ வந்து அந்த அண்ணன் கேரக்டர் சொல்லுங்க, இன்னொரு தடவை அவகிட்ட போய் மேரேஜ் பத்தி பேசுற அந்த ஒரு இது எனக்கு இல்ல, தைரியம் இல்ல. சோ நீயே பேசு. அவ ஓகே சொன்னானா எனக்கு சந்தோஷம். எனக்கு சம்மதம் தான். ஆனா அவ ஓகே சொல்லணுமே அப்படின்னு சொல்லும்போது, சரி நானே பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே அந்த முறை பையனே போயிட்டு பேசுவாரு. பேசினோன்னு அவங்களும் வந்து ஓகே சொல்லிடுவாங்க. என்ன சொல்ல முடியும்? அண்ணனும் அததான் விரும்புறாரு. ஏன்னா அண்ணன் வந்து இவங்களே நினைச்சுட்டு அவங்களுடைய கல்யாண வாழ்க்கையில வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாம அவங்க பாட்டுக்கு ரொம்ப சோகமா இருக்கிறது. கூட்டு வந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டு வந்து வீட்டுல வச்சுட்டு இப்படி சோகமா இருக்கியே, அவங்க கூட வாழ மாட்டீங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வீட்டுல நடக்கும். சோ அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆயிட்டா அண்ணன் நல்லா இருப்பான் அப்படின்ற ஒரு இதுல வந்துட்டு ஓகே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. சரி ஓகே சொல்லிட்டு இவங்களுக்கும் வந்து ஹாப்பி ஆயிடும். தலைவர் கேரக்டரும் அவங்க ஒய்ஃபும் அவங்களுக்கும் வந்து ஹாப்பியா இருக்கும். ஓகே அவங்க மறுபையனே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்களாம். சோ அந்த கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு. கல்யாணம் பண்ண போறாங்க. கல்யாண மேடை வரைக்கும் வந்துருவாங்க. அவங்களால வந்து உட்காரவே முடியாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு தடவை ஒருத்தர் தாலி கட்டிருப்பாரு. 2வது ஒருத்தர் தாலி கட்டிருப்பாரு. 3வது ஒருத்தர் வந்து தாலி கட்டவாதான் எந்த பொண்ணுக்கு தான் வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? அந்த இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. விழுந்துட்டு
இல்ல வேண்டாம், இது செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு தோணிரும். ஸோ அந்த கல்யாணம் நடக்காது. அப்படி அப்படியே நின்னு போயிடும். ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா, சரி எப்படியாவது இந்த கல்யாணத்த நடத்திரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அவங்க ஃபேமிலி சைட்ல இருந்தும் ட்ரை பண்ணுவாங்க. அந்த மாப்பிள்ளை, அந்த மொற பையனுடைய அம்மா, அதாவது அந்த அண்ணன் தங்கச்சிக்கு அத்தை முறையில இருக்கக்கூடியவங்க, அவங்களும் வந்து ட்ரை பண்ணுவாங்க. தலைவர் சைட்லயும், தலைவர் அண்ட் அவங்களுடைய ஒய்ஃப், அவங்க சைட்ல இருந்தும் ட்ரை பண்ணுவாங்க. கடைசியில அவங்க அந்த ஹீரோயின் கேரக்டருக்கு வந்து பைத்தியமே பிடிச்சிரும். என்ன லைஃப்டா இது அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதை வந்து அவங்க அத்தை தான் ஃபர்ஸ்ட் போய் பார்ப்பாங்க. ஏன்னா அந்த மொறப்பையனையே கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் சம்மதிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த அத்தை வந்து கேட்பாங்க. அதுதான் கிளைமேக்ஸ். ஸோ அந்த நேரத்துலதான் வந்து தலைவரும் அவங்க ஒய்ஃபும் இவங்க வீட்டுக்கு பேசுறதுக்கு வருவாங்க. நாங்க பேசி அவங்கள சம்மதிக்க வைக்கிறோம் அந்த கல்யாணத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்திருப்பாங்க. ஸோ அட் அ டைம்ல வரும்போது அத்தை வந்து உள்ள போய் பேசிட்டு இருப்பாங்க ஹீரோயின் கேரக்டர்கிட்ட. ஹீரோயின் கேரக்டர் ரொம்ப சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம லைஃப்ல என்னடா நடக்குது, கிட்டத்தட்ட வந்து எல்லாரும் அப்படிதான் ஒரு ஒரு ஸ்டேஜ்ல வந்துட்டு நம்ம லைஃப்ல என்ன நடக்குதுன்னே தெரியாது. நான்லாம் வந்து நிறைய நிறைய நேரம் அப்படிலாம் யோசிச்சிருக்கேன். இது லைஃபா, இதுதான் நீங்க கொடுத்த லைஃபா அப்படிங்கிற மாதிரி கடவுளை பார்த்து கேட்கணும் போல இருக்கும். அந்த மாதிரிலாம் லைஃப்ல நிறைய விஷயங்கள் கடந்து வந்திருக்கோம் நம்ம. சோ அதே மாதிரிதான் இந்த மாதிரி வந்து ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, 2வது வாட்டி கல்யாணம் ஆயிடுச்சு, இப்போ 3வது வாட்டி கல்யாணம் ஆகுது. இது வந்து ஊர்க்காரங்க என்ன பேசுவாங்க, அவங்க என்ன பேசுவாங்க, இவங்க அந்த காலத்துல எல்லாம் வந்து ரொம்ப வந்து ஒரு மாதிரி பேசுவாங்க. சோ அதெல்லாம் வந்து யோசிச்சு அவங்களுக்கு பைத்தியமே பிடிச்சிரும். ஒரு மாதிரி ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி, ஹார்ட் அட்டாக்கா பைத்தியம் பிடிச்சா பயங்கரமா சிரிச்சிட்டு இருப்பாங்க. சோ கிளைமேக்ஸ்ல எல்லாருமே வந்து அந்த ரூம்குள்ள போய் பார்ப்பாங்க. ஏன் இப்படி சிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அப்படியே வந்து மயங்கி விழுற மாதிரி விழுந்துருவாங்க. விழுந்தோடனே எல்லாரும் என்ன ஆச்சு என்ன ஆச்சுன்னு எழுப்புவாங்க. கண்ணு திறந்திருக்கும், சிரிச்சிட்டு இருப்பாங்க, அழுதுட்டு இருப்பாங்க, ஒரு மாதிரி ஒரு கொலாப்ஸ்டா இருப்பாங்க. சோ அந்த நேரத்துல தலைவர் கேரக்டர், சோ அங்கதான் வந்து அவர் ஹீரோ, இந்த படத்துக்கு அவர் தான் ஹீரோ அப்படிங்கறது வந்து அங்கதான் வந்து காமிக்கிறாங்க. அவர் திருந்திட்டாரு. இப்ப வந்து அவங்க வந்து கடைசி நிமிஷத்துல இருக்காங்க அப்படிங்கிறது அந்த தலைவர் பண்ற அந்த ரஜினிகாந்த் கேரக்டருக்கு வந்து தெரிஞ்சிரும். இப்ப அவங்களுக்கு தேவை நிம்மதியான ஒரு எண்டிங், அதாவது நிம்மதியான சாவு அப்படிம்பாங்க இல்லையா. சோ அதுதான் வந்து அவங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃப் கிட்ட சொல்லி, நீ போய் ஒரு கொஞ்சம் குங்குமத்தை எடுத்துட்டு வா அப்படின்னுவாங்க. எடுத்துட்டு வந்தோடனே இவர் வந்து குங்குமத்தை எடுத்து அந்த ஹீரோயின் நெத்தியில வைப்பாங்க. அதோட அவங்க வந்து அப்படியே இறந்து போயிடுவாங்க. அதோட முடிச்சிருவாங்க கிளைமேக்ஸ். அதாவது ஒரு பொண்ணு வந்து என்ன அப்படின்னா, கல்யாணம் அப்படிங்கிற விஷயத்துல ஏமாந்து போயிட்டாங்க அப்படின்னா, ஒரு பொண்ணு எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கறத வந்து காமிக்கிறதுக்காக வந்து இந்த படம் எடுத்தாங்களா அந்த காலத்துல அப்படிங்கறது தெரியல. ஏன்னா அந்த காலத்துல இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் நிறைய நடந்திருக்கு. கம்யூனிகேஷன்ஸ் அவ்வளவு கிடையாது. திடீர்னு ஒரு ஊருக்கு போவாங்க, பெரிய பணக்கார மாதிரி காமிச்சிட்டு ஒரு பையன் ஏதோ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி ஏமாத்திட்டு வந்துருவாங்க. நான் பர்சனலாவே வந்துட்டு என்னோட ஃப்ரெண்டு வீட்லயே இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்தது. அது வந்து எனக்கு வந்து பர்சனலாவே தெரியும். அந்த காலத்துல, அதாவது ஃப்ரெண்டோடைய அம்மாவுக்கு. சோ அந்த மாதிரி வந்து அந்த காலத்துல கம்யூனிகேஷன் எல்லாம் கிடையாது இல்லையா. புதுசா வருவாங்க, ஏதோ ஒரு வேலை விஷயமா ஒரு ஊருக்கு வருவாங்க. அங்க வந்து அங்க தங்கி இருந்துட்டு அங்க ஒரு பொண்ணை கல்யாணம் பண்றது, கொஞ்ச நாள் குடும்பம் நடத்துவாங்க, அதுக்கப்புறம் அவங்க ஊரை பார்த்துட்டு அவங்க போயிடுறது. இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் நிஜமாவே வந்து நடந்திருக்கு லைஃப்ல. என் ஃப்ரெண்டோட லைஃப்ல நிஜமாவே நடந்திருக்கு. ஃப்ரெண்டுக்கு இல்ல, ஃப்ரெண்டோட அம்மாவுக்கு நடந்திருக்கு. சோ அந்த மாதிரி வந்துட்டு அந்த காலத்துல நிறைய நடந்திருக்கலாம், நம்மளுக்கு தெரியாது. சோ இதெல்லாம் பார்க்கும்போது சரி பரவாயில்ல, நம்ம பரவாயில்ல, இந்த மாதிரி இன்டர்நெட் ஒரு உலகத்துல பிறந்திருக்கோம், இந்த காலத்துல நிறைய கம்யூனிகேஷன்ஸ் அது நிறைய இருக்கு அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜா தான் இருக்கு அப்படிங்கிறது ஒரு விஷயம். அண்ட் இதுல வந்து அப்படியே முடிச்சிருவாங்க. அந்த ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு வந்து குங்குமம் வச்சு அவர் வந்து அவ வந்து என்னுடைய மனைவி, அவ சாகும்போது என்னுடைய மனைவியா தான் சாகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அழகான ஒரு கிளைமேக்ஸ். ஆனா அந்த மாதிரியான ஒரு விதி வந்து யாருக்குமே அமையக்கூடாது அப்படின்னு நம்ம ப்ரேயர் பண்ணுவோம்ல, அந்த மாதிரியான ஒரு கதை தான். இதுல வில்லன் மாதிரி நடிக்க ஆரம்பிச்சு கடைசியில கிளைமேக்ஸ்ல தான் வந்து தலைவர் வந்து ஹீரோவா மாறுறாரு. சோ இதுதான் வந்து இறைவன் கொடுத்த வரம் அப்படிங்கிற கதை. இதுல வந்து தலைவர் வரக்கூடிய சீன்ஸ் வந்து ரொம்ப கம்மி தான். இருந்தாலும் கடைசியில நம்ம சினிமா பார்த்து முடிச்சுட்டு வரும்போது தலைவர் கேரக்டர் கண்டிப்பா வந்து நம்மளுக்கு மைண்ட்ல நிக்கும். அந்த மாதிரியான ஒரு கேரக்டரா தான் இருந்துச்சு. அண்ட் இந்த படத்தை நீங்க பார்த்திருந்தீங்க அப்படின்னா, நீங்க இந்த படத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போயிருங்க. அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். பாய்.